அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி என் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 32 நாம் தொடர்கிறோம். 3ஆம் கருத்தினை இன்று நாம் பார்க்கிறோம். நுட்பமான செய்திகளை, நூல்களை நாம் படிக்க வேண்டும். அந்த நூல்களுக்கு ஒவ்வாத செய்திகளை எவர் கேட்டாலும் எவர் விரும்பினாலும் சொல்லக்கூடாது. அந்த நூல்கள் தருகிற நல்ல செய்திகளை இங்கு தரம் குறைந்தவர்களுக்கு, தீயவர்களுக்கு, ஒவ்வாதவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாது என்று இந்த மூன்றினையும் இந்த செய்யுள் பதிவு செய்கிறது. அந்த வகையில் இன்று 3ஆம் கருத்தினை நாம் பார்க்கவிருக்கிறோம். கற்றவர் கடன். நுண்மொழி நோக்கி பொருள் கொளலும் நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நன்மொழியை சிற்றின மல்லார்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன். திரிகடுகம் 32 3ஆம் கருத்து. நன்மொழியை சிற்றினம் அல்லார்கண் சொல்லல். சிற்றினமாக அல்லாமல் நல்ல இனமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம்தான் இந்த நல்லவற்றை சொல்ல வேண்டும். தரம் குறைந்தவர்கள், இழிவானவர்கள், கயமையானவர்கள், அவர்களிடம் நல்ல சொற்களை நாம் சொல்ல வேண்டியதில்லை. இது பலருக்கும் அந்த பட்டறிவு இருக்கும். கயவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டாலே அவர் தீய வார்த்தை பயன்படுத்துவார். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் அவராக வந்து சொல்கிறார் என்றால் அதை மறுக்க தேவையில்லை, நாம் இயல்பாக வரலாம். ஆனால் நாம அங்கு செல்வது என்பது அது நன்றன்று என்று இந்த செய்யுள் நமக்கு உணர்த்துகிறது. ஆக நல்ல செய்திகளை நல்லவர்களிடம் நாம் சொல்வோம். நல்ல செய்திகளை தீயவர்களிடம் அங்கு சொல்ல தேவையில்லை. அதான் இயேசு சொல்லுவார் பார்த்தீங்களா, பன்றிகள் முன்னால் முத்துகளை வீசாதீர். அப்படி போட்டால் என்னாகுமா? ஒன்று முத்துகள் பாழாகும், ஏன்னா அது மேலே ஏறி நின்று அதை சிதைக்கும். இரண்டாவது, அப்படி ஏறி சிதைக்கும் போது அது காலும் அதுக்கு காயம் ஏற்படும், அப்போ வலி ஏற்படும். அந்த வலியினால் மீண்டும் நம்மீது வந்து சீறி பாயும். எதற்கு? தீயவர்கள், கயவர்கள் என்று நாம் அறிகிறோம் என்றால் அவர்களிடம் இங்கு நன்மொழி எடுபடாது, அது தேவையில்லை என்பதாக இந்த நன்மொழி அது சிற்றினம் அல்லார்கண் சொல்க என்று சொல்கிறார். அப்போ சிற்றினம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை இங்கு பெருக வேண்டும். அதற்குரிய வாய்ப்புகளெல்லாம் இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அந்த வகையில் நல்லவர்களுக்கு நல்ல செய்திகள் சொல்லப்பட்டு விட வேண்டும். மாதா தொலைக்காட்சி பார்க்கிறவங்க எல்லாருமே நல்லவர்கள். எனவே இந்த நம்பிக்கையில்தான் மாதா தொலைக்காட்சியிலிருந்து ஏராளமான நல்ல செய்திகள் வருகின்றன. அவற்றுள் ஒன்று திரிகடுகமும் திருக்குறளும் நாம் பார்த்து மகிழ்கிறோம். நன்று. வள்ளுவர் ஒன்றை இவ்வாறு பதிவு செய்வார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த செய்திகளை சொல்வது எளிது, ஆனால் அதன் அடித்தளத்தில் இயங்குதல், செயல்படுதல் என்று இருக்கிறதே, அது அரிது. அதனால் தான் இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு கூட்டணியும், ஒவ்வொரு தனி ஆட்களும் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் இருக்கிறதே, அப்பா என்ன மாதிரியாக வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அள்ளி வீசுகிறார்கள். ஆனால் அவற்றில் எவற்றையெல்லாம் கடைப்பிடிப்பதற்கான தளம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, பயங்கர கேள்விக்குறி. நன்று. எது எப்படியோ நல்லவர்கள் நல்ல செய்திகளை நல்லவர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். அது கட்டாயம், அது கற்றவர்களுடைய கடமை. அப்படிப்பட்ட அந்த கடமை செய்கின்ற பொழுது இயேசு சொல்வது போன்று கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும். அந்த நல்லவர்களும் கேட்க மறுக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் பாடு. ஆனால் நாம் சொல்ல வேண்டியது இங்கு சொல்லியாக வேண்டும். ஏன் சொல்லியாக வேண்டும்? அதான் ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். நான் நினைக்கிறேன் தந்தை ஜான் குழந்தை அவர்களுடைய பாடல் என்று. நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன், நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் உழைப்பேன், இயேசுவே உன் நினைவாக எந்நாளும் வாழுவேன். அப்படி வரும். அப்போது நீ கண்ட கனவு, அந்த இறையாட்சி கனவு இயற்கையெல்லாம் நான் சொல்வேன், உலகோருக்கு சொல்லிவிடுவேன். உலகோர் என்றால் யார்? இந்த திரிகடுகம் 34 அது வருகிறது. உலகோர்க்கு, அதன் பொருள் என்றால் உலகில் இருக்கிற நல்லவர்களுக்கு என்பதுதான்.
உலகோர் என்கிற அந்த இடம், அதை இடவாகு பெயராக சொல்கிறதாக இருந்தால் அது உலகு. அப்படின்னால் நல்லவர்கள் இருக்கிற இடம் என்று நாம் சொல்கிறோம். அந்த வகையில் நல்லவர்களுக்கு இந்த செய்தியை நாம் சொல்வோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு அருமையான தனித்தமிழ் சொல் நன்மொழி. நுண்மொழி ஏற்கனவே பார்த்துக்கிறோம், இது நன்மொழி. நன்மொழி என்றால் நல்ல மொழி, நல்ல சொல், நல்ல பதம், அருமையான சொற்றொடர் என்கிற வகையிலே அது வரும். இந்த மொழி என்று முடிகிற சில ஊர்கள் இருக்கின்றன. நம்ம அண்மையில் புனிதரான இந்திய துணைக்கண்டத்தினுடைய பொதுநிலையினர்களின் பாதுகாவலர் தேவசகாயம் அவர் கொல்லப்பட்ட மறைசாட்சியான அந்த இடத்துக்கு பெயர் ஆரல்வாய் மொழி. நான் பிறந்தவர் இளங்கநாதபுரம், அதற்கு அருகே இருக்கின்ற அந்த ஊர், அது ஊராட்சி, அது நங்கை மொழி. ஒரு மீனவர் அமைப்பு என்று தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு பெயர் கல்லாமொழி. அதே போன்று குதிரை மொழி என்றெல்லாம் இப்படி ஊர்கள் இருக்கின்றன. இப்படி மொழி என்று அருமை, நன்று. ஆக நம் பிள்ளைகளுக்கும் அந்த பெயர்களை எல்லாம் வைக்கலாம். இந்த செய்தியை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிக்கலாம். நன்மொழியே பேச வேண்டும், அதற்கான நூல்களை படிக்க வேண்டும், அதை நாம் சிற்றினம் அல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எவரென்றாலும் சரி, தகாத பயனற்ற சொல்லை சொல்லிவிடக்கூடாது என்கிற திரிகடுகத்தின் செய்தியை ஏற்று வாழ்வதற்கு உறுதியேற்போம். கடவுளுக்கு திருவிழம்.